இன்றைக்கி நம்ம வீட்டில் பொரிச்ச கீரைங்க தாங்க இது எல்லாமே. செங்கீரை, திண்ணூறு பச்சை பச்சை மிளகா, ஒரு தக்காளி இருந்ததுங்க. எல்லாத்தையும் பொரிச்சு வச்சிட்டோம். சரி பொரிச்சுட்டு பின்னாடி அப்படியே செடியில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலான்னு போனேங்க. முருங்கைத்தழை வேணும், அதுக்காக பின்னாடி போனது. அப்புறம் ஒரு கொத்து மட்டும் முருங்கைத்தழை ஒடிச்சிட்டு மீதி எல்லா செடிக்கும் தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வந்துட்டோங்க. எதுக்கு இந்த ஒரு தழை மட்டும் முருங்கைத்தழை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று நைட்டு வந்து வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேங்க, பாலாடையெல்லாம் ஒன்று சேர்த்தி. அதை வந்து இன்றைக்கி உரிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஃப்ரீசர்லேருந்து வெளியே வச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் இருந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த கட்டி நல்லா உருகி வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அதுக்குள்ளே அந்த கீரை எல்லாத்தையுமே அரிஞ்சு வச்சாச்சுங்க. பொரிச்சிட்டு வந்த கீரையெல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோங்க. சரி துணியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நனைச்சி வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் லிக்விடை ஊற்றி துணியெல்லாம் நனைச்சி வச்சிட்டேங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஊறினதுக்கப்புறம் செடிக்கெல்லாம் இன்னும் தண்ணி ஊற்றலை அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் வச்சுருந்த 2 செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டுங்க அப்படியே உள்ளே போனோம். அது வந்து நல்லா கொதிச்சிட்டு இருந்ததுங்க. சரி இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைத்தோல்லாம் நைட்டு எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அது எல்லாத்தையும் உரமாக செடிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சேர்த்து வச்சுருந்தோம். அதை கொண்டு போய் மேலே செடிக்கெல்லாம் போட்டுட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு 2 ரோஸ் அழகாக வெடிச்சிருந்ததுங்க. அதையும் பொரிச்சிட்டு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா நெய் வந்து உருக்கி வந்திருந்தது. இப்போ வந்து அதுக்குள்ளே நம்ம முருங்கைத்தழை போட்டுக்கலாங்க. முருங்கைத்தழையை போட்டுட்டு நல்லா வாசம் வருங்க. நல்லா கமன்னு நெய் வாசம் வரும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கீரை அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் தாளித்து விட்டுட்டு வந்துட்டோங்க. இப்போ துணியெல்லாம் அலசி மேலே கொண்டு போய் காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துகிட்டு மேலே போயிட்டோங்க. மேலே போனதுக்கப்புறம் துணியெல்லாம் காய போட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு வந்து இப்போலாம் துணியெல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரம் காய்ஞ்சாலே சீக்கிரம் காய்ஞ்சிரும். அதுக்கப்புறம் துணியெல்லாம் ஃபேட் ஆயிருன்றதுக்காக காலையில் நேரமாகவே துணியெல்லாம் அலசி காய போட்டாச்சுங்க. இன்றைக்கான ரொட்டீன் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. அப்படியே கீழே வந்துட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. பாய்.